சொன்னா ரொம்ப அசிங்கம். நீட்டு ரத்து செய்ய முடியாதுன்னு எல்லாருக்கும் சின்ன பிள்ளைக்கு முதற்கொண்டு தெரியும்ல. ஏன் அப்ப நம்பினாங்க? கல்வி கடை மத்திய கவர்மெண்ட் கொடுத்துருக்க பேங்க் தள்ளுபடி பண்ண முடியாதுன்னு தெரியும், நம்பினாங்க. இந்த ஓய் பழைய பென்ஷனு அது நடைமுறைக்கு சாத்தியமே இல்லை, நடைபாடுபடுத்துன்னு சொன்னாங்க. மக்கள் நம்பினாங்க. இதெல்லாம் யார் தப்பு? தப்பு தானே. 100 நாள் வேலையை 150 நாள் ஆக்கணும்னு சொன்னாங்க. 100 நாள் வேலையே கொடுக்க முடியாது. 150 நாள் இவனா கொடுக்க முடியுமா? மத்திய கவர்மெண்ட் தான் கொடுக்கணும். அப்படின்னா ஜனங்களை எந்த அளவுக்கு பிரெயின் வாஷ் பண்ணாங்க. பெட்ரோலுக்கு சில பெட்ரோலுக்கு 10 ரூபா குறைக்கணும், குறைச்சாங்களா? இல்லை. கேஸுக்கு 100 ரூபா குறைச்சாங்களா? குறைக்கல. எதுவுமே செய்யல. இந்த ஜனங்களுக்கு தான் 1000 ரூபாயும் இலவச பஸ் தான் கொடுத்தாங்க. இதான் பெரிய சிரமம். அவங்க வந்து தப்பா வழிகாட்டி போயிட்டாங்க. மக்களும் அதில் தான் எதிர்பார்ப்பாங்க. கண்டிப்பாக 1000 ரூபா எதிர்பார்ப்பாங்க, இலவச பஸ் எதிர்பார்ப்பாங்க. கடை வேற கிட்டத்தட்ட 4 லட்சம் கோடி அதிகமாக வாங்கிட்டாங்க. இதெல்லாம் எப்படி தான் செய்ய போகிறான்னு தெரியல. நம்ம வளர்ச்சி வளர்த்தாக்கட இன்கம் வரணும்ல. 10 ரூபா வருமான இடத்துல இப்போ 8 ரூபா வாங்கினா தானே. 10 ரூபா வருமான இடத்துல 30 ரூபா கடை வாங்கினா 20 ரூபா டெபிசிட் தானே. அது எப்படி நிறுத்த முடியும்?